بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيقيل لك كيدا صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ومن ستر مسلما ستره الله يوم القيامة أو قال كما عليه الصلاة والسلام قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். மனிதனிடம் மனிதன் மறைத்து பழக வேண்டும் என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்தி எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேல் மக்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்களுக்கு நியமத்தாக தந்திருக்கிறான். இஸ்லாம் மனிதனுக்கு ஏராளமான நற்பண்புகளை கற்றுத் தருகிறது. அந்த நற்பண்புகளில் மிக முக்கியமான ஒன்று மனிதனிடம் மனிதன் மறைத்து பழகப்படக்கூடிய உன்னதமான நற்குணத்தை கற்றுத் தந்திருக்கிறது. அவற்றில் ஏற்படக்கூடிய சுப செய்திகள், நமக்கு ஏற்படக்கூடிய கனவுகள், நம்மளுடைய வாழ்வினுடைய அந்தரங்கங்கள், இவை அனைத்தையும் மனிதர்கள் தானே என்று நாம் சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டால் அந்த சொல்வதின் மூலம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏகப்பட்ட சதிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகும் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் பல வரலாறுகளில் மறைமுகமாக சொல்லுகிறான். குர்ஆனிலே பல வரலாறுகள் சொல்லப்படக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஒரு வரலாற்றிலே இப்படி சொல்லி காமிப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறில் அவருடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அருமை மகனே, நீ கண்ட அந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்திலே நீ சொல்லாதே. ஏனென்றால் அந்த கனவை உன் சகோதரர்களிடத்திலே நீ சொல்லுகின்ற பொழுது அப்படி என்ன கனவு கண்டார்? 11 நட்சத்திரங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பணிவதை போன்று, சூரியனும் சந்திரனும் அவர்களுக்கு சிரம் பணிவதை போன்று ஒரு கனவை கண்டார்கள். இது மிக உன்னதமான கனவு. அல்லாஹ் யாருக்கும் இப்படிப்பட்ட கனவை தருவது கிடையாது. இந்த உன்னதமான கனவை சகோதரிடத்தில் சொன்னால், பொதுவாக கனவை நாம் ஒரு அற்புதமாக கண்டுவிட்டால் அந்த கனவை நாம் எடுத்துரைக்கின்ற பொழுது அதை கேட்கக்கூடிய மனிதர்கள் பெரிய அவுளியாவா இருப்பாரு போல இருக்குது, அல்லாஹ் இவருக்கு ஏதோ நல்லது செய்ய போறான் அப்படின்னு மனசால நினைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிருச்சு. அன்றைக்கு சகோதரர்கள் ஏதாவது உனக்கு சதி செய்யலாம், கைதன், அவர்கள் உனக்கு ஏதாவது சதிகள் செய்யக்கூடும். எனவே உன் சகோதரர்களிடத்திலே நீ கண்ட கனவை சொல்லாதே, அதை மறைத்து விடு என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னதாக குர்ஆனில் அல்லாஹ் வரலாறாக பேசுவான். நண்பர்களாக இருக்கும் பொழுது செய்த சில தீமையான காரியங்கள் அது நண்பர்களுக்கு மத்தியிலே சகஜகமாக இருக்கும். அந்த நண்பர்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண்பாடு, ஒரு சண்டை, மனக்கசப்பு வருகின்ற பொழுது நண்பர்களாக கூட்டாக சேர்ந்து செய்த அந்த தவறுகளில் ஒரு நண்பன் சுட்டி காட்டுவான், நீ யாருன்னு எனக்கு தெரியாதா, உன்னுடைய குணம் எப்படிப்பட்டது எனக்கு தெரியாதா, நீ இப்ப பேச வந்துட்ட அப்படி என்று கூட்டாக செய்த தவறை நண்பர்களாக இருக்கும் பொழுது சகஜமாக எடுத்துக்கொண்டதை ஒரு சங்கடமும் ஒரு சமய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது கூட்டாக செய்த தவறை சொல்லி காட்டக்கூடிய உலகம் இது.
எனவே நண்பர்கள் அழகானவர்களாக நல்ல குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீய நண்பர்களோடு சமயங்களில் சேர்ந்து செய்த சில தவறுகளை இன்றைக்கு சொல்லி காட்டக்கூடிய இந்த உலகில் வாழக்கூடிய நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக மனிதனிடம் மனிதன் மிக பயங்கரமாக தன்னுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். சமய நல்லிணக்கம் என்ற நிறைய கூட்டங்கள் நாம் நடத்துகிறோம். அதிலும் கூட நம்முடைய நற்பண்புகள் பேசப்படுகிறது. ஆனால் அப்படி பேசப்படக்கூடிய அந்த நல்லிண கூட்டத்திற்கு மத்தியில் சில இயக்கங்களை செய்த இயக்கவாதிகள் என்ன செய்கிறார்கள்? ஒரு காலத்தில் கூண்டாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தனித்தனியாக பிரிந்து விட்டார்கள். இவர்களுடைய குறையை அவர்கள் சொல்வது, அவர்கள் குறையை இவர்கள் சொல்வது, குற்றப்பத்திரிகை குற்றம் ஒன்று, நீங்கள் செய்த குற்றம் என்று அந்த தரப்பில் அவரும் இந்த தரப்பில் இவரும், இப்படி நண்பர்களுக்கு மத்தியில் செய்த அந்த குற்றங்களை எல்லாம் முரண்பாடு வருகின்ற பொழுது அதை சொல்லி காட்டக்கூடிய அந்த விதம் மனிதனுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் கண்டிப்பாக உனக்கு சதி செய்வார்கள். நன்மையான விஷயத்துக்கு துணை போனா அது என்னைக்கு பாதிப்பை தராது. ஒரு தீமையான விஷயத்துக்கு நீங்க துணை போனீங்கன்னா ஒரு நாளில் ஒரு நாள் உங்களுடைய எல்லா ரகசியங்களும் நடுரோட்டில் நிற்பாட்டப்படும். உங்களுடைய அத்தனை வண்டவாளமும் தண்டவாளத்தில் ஏற்றப்படும். அனைத்தும் எதை காட்டுகிறது? மனிதனிடத்தில் மனிதன் மிக பக்குவமாக மறைத்து பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். மேலான பெருமக்களே, பொதுவாக நிறைய தலாக்கு, நிறைய ஹுரா ஏற்படுவதற்கு காரணம் நீதிமன்றங்களிலே சிறுவயது மணமகனும் மணமகளும் எனக்கு இந்த மணமகன் தேவையில்லை என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம், திருமணம் முடிந்ததற்கு பின்னால் அந்த முதல் இரவில் மணமகனும் மணமகளும் போட்டுக் கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள எந்த ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாது, நமக்குள்ள எந்த ஒரு மாற்றுதலும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றமா நடக்கக்கூடாது, எது நடந்தாலும் நீயும் சொல்லிடணும் நானும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு நல்ல ஒப்பந்தத்தை முன்வைக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. அது எப்ப பின்பற்றணும்? நிக்காவுக்கு பின்னால் எந்த ஒளிமறைவும் இருக்கக்கூடாது. நிக்காவுக்கு முன்னாடி உன் வாழ்வில் நடந்த எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ சம்பவங்கள், மனிதன் தானே தவறு செய்யக்கூடும் தானே, எத்தனையோ தவறுகளை செய்திருக்கலாம். நிக்காவுக்கு முன்னாடி மனைவி ஒப்பந்தம் போட்டுட்டா அப்படின்றதுக்காண்டி முதல் நாள் இரவிலேயே உன்னுடைய ரகசியங்கள் அத்தனையும் நீ சொல்லிட்டேன்னா அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா சமயம் வரும் பொழுது நீ சொன்ன அத்தனையும் அவர்கள் முன்வைப்பார்கள். நீ அப்படிப்பட்டவன் தானே, நீ அதை சொல்லிதானே என்று முதல்ல பேசன என்பதாக மணமகன் தரப்பிலும் மணமகள் தரப்பிலும் பேசப்படுவதை நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம். மேலான பெருமக்களே, நிக்காவிற்கு பின்னால் ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை வாழ்வது இஸ்லாம் வரவேற்கிறது. ஆனால் நிக்காவுக்கு முன்னாடி ஒரு மணமகளும் மணமகளும் வாழ்ந்த வாழ்க்கையை நிக்காவுக்கு பின்னால் ஒருவருக்கு ஒரு மத்தியில் அது சொல்லணும், சொன்னா நமக்குள்ள எந்த ஒரு இது வராது அப்படின்னு இங்கு இஸ்லாம் சொல்லல. அப்படி நீங்க சொல்வதாக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அபாயத்தை உண்டாக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. கைதா, நீங்கள் அப்படி சொன்னால் உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிற்கும். நிக்காவுக்கு பின்னால் நிறைய தலாக்குக்கும் நிறைய குலாவுக்கும் மூல காரணமே நாம மனிதரிடத்திலே மறைத்து பழக வேண்டிய அந்த நற்சூழலை நாம் மறந்து விட்டோம். நம்ம பாவா, நம்ம அம்மா, நம்ம மனைவி, நம்ம வீட்டுக்கார், நாம பெற்ற பிள்ளைகள், என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய அண்டை வீட்டார் எல்லாம் சரிதான். ஆனால் எல்லாவற்றையும் சொல்லிவிடக் கூடாது. மேலான பெருமக்களே, ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வமன் சதர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ சதரல்லாஹு யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே அந்த அடியானுடைய குறையை அல்லாஹ் மறைத்து விடுகிறார். இங்க அடுத்தவங்க குறையை வெளிப்படுத்தக்கூடாது, நம்மளுடைய குறைகளை அடுத்தவங்க சொல்லக்கூடாது. இது ரெண்டுமே பலகீனம். அடுத்தவர்கள் குறையை நாம் சொல்லுகின்ற பொழுது நம் குறை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நம்ம குறையை நாம் அடுத்தவங்கள்ட்ட பெருந்தன்மையா, சமயங்கள்ல நிறைய பேரு பெரிய மனுஷன் பெருந்தன்மையா நடந்து கொண்டதுக்காக வேண்டி தன்னுடைய பலகீனத்தை என்ன செய்வார்கள், தன்னுடைய வயதுக்கு சிறியவருக்கு சொல்லிடுவாங்க, தன்னை எப்பவுமே மதிக்கணும்னு சொல்லி. அது என்ன ஆயிரம் ஒரு கட்டத்துல அந்த பெரியவர்களுடைய மதிப்பு மரியாதையும் மொத்தமா காத்துல பறந்துடும். இதைத்தான் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். கைதா, நீங்கள் சொல்லாதீர்கள், அது உங்களுக்கு மிகப்பெரிய சூழ்ச்சியை உண்டாக்கிவிடும். வரலாற்றிலே இந்த சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த சம்பவத்தை நான் நீட்டி நடித்து பேச விரும்பவில்லை. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம்
இரண்டு பேரையும் அல்லாஹ் தஆலா சந்திக்க வைக்கிறான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கல்வி அறிஞர், மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்வி அற்றவர். இரண்டு பேரையும் சந்திக்க வைத்து இரண்டு பேருக்கும் ஒரு தொடர்பை உண்டாக்குறான். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நிபந்தனை போட்டார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் எந்த கேள்வியும் நீ கேட்கக்கூடாது, நான் எதை செஞ்சாலும் ஏன்னு கேட்கக்கூடாது, நான் செய்யறது அமைதியா வேடிக்கை பார்க்கணும், எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், எல்லாத்துக்கும் சம்மதம், என்னோட நீ பயணம் தொடரலாம். எல்லாத்துக்கும் சம்மதம் தெரிவிச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். பயணம் தொடரியது. அந்த பயணத்துடைய துவக்கத்திலேயே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், ஒரு போட்டை ஓட்டை போட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வந்தது. விளையாடி கொண்டிருந்த சிறுவனை கூப்பிட்டு அடித்தார்கள். அவன் மௌத்தாகிட்டான். விழும் சுவரை திரும்ப விழ வைத்து ஒரு புதிய சுவரை கட்டினார்கள். இந்த மூன்றும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும் பொழுது அவங்க ஏன் செஞ்சாங்கன்றது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் வெளிச்சம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமை பொறுத்த வரைக்கும் இவருக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா, எதனால இப்படி லூசு மாதிரி நடந்துக்கிறாரு என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல சிந்தனைகள் ஓடுது. அதை தாங்கிக் கொள்ள முடியாம ஒரு கட்டத்துல கேட்டுறாங்க. இதைதான் அல்லாஹ் சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மத்தியில உண்டான அந்த தொடர்புல ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் எதை செய்தாலும் நீ கேட்க கூடாது. முதல்ல ஏன் நிபந்தனை போட்டாங்க? எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி இல்ல, இறைநேசர், உலமாக்களால் சொல்லப்படக்கூடிய ஏகோபித்த கருத்து. இப்ப ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இப்படி நினைச்சிருக்கலாம்ல, ஒரு அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்ட்ட பேசினவங்க, அவங்கள்ட்ட போய் நாம ஏன் மறைக்கணும், நம்ம எல்லா காரணத்தையும் உண்மையை முதல்ல சொல்லிடலாம், தன்மையா நடந்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்ல. அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்மையா, என்ன விஷயம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு ஒரு தன்மையா கேட்டிருக்கலாம்ல. ரெண்டு பேர் அந்த தொடர்புல நீங்க பாத்தீங்கன்னா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நினைத்தால் சொல்லி இருக்கலாம், ஆனா சொல்லல, எதையுமே சொல்லல, மறைத்தார்கள். ஒரு நபியாக இருந்தாலும் அதை நாம் வெளிப்படையாக நடந்து கொள்வது கைதா, அது உங்களுக்கு சூழ்ச்சியை உண்டாக்கி தந்துரும். வரலாற்றுல நீங்க ஒரு வரலாறு நீங்க எப்படி புரட்டி போட்டாலும் அதுல 1000 படிப்பினைகள் நிறைந்திருக்கு. ஒரு வரலாறு தான், அந்த வரலாறு 1000 பாடங்கள் அல்லாஹ் சொல்ல வருகிறான். மேலான பெருமக்களே, அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் சதர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய குறைகளை மறைக்க தோண்டி விட்டானோ அல்லாஹும் அவருடைய குறைகளை மறைக்க தோண்டி விடுகிறான். ஒருத்தருக்கு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய குறைய துருவி ஆராயிறது. காலையில தூங்கி எந்திரிச்சு திரும்ப போய் படுக்கிற வரைக்கும் என்னென்னலாம் குறை யார் யார்கிட்ட இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணி நேர சமயம் வரும்போது அதை வெளிப்படுத்துறது. அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்துக்கிட்டே போவான். நாம திருந்துற மாதிரி இல்லைன்னு சொன்னா துனியால வாழும் பொழுது நம்ம குறை அல்லாஹ் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவான். நாம எந்த பெரிய உச்சத்துல இருந்தாலும் அல்லாஹ் நம்ம இழிவுபடுத்துவதற்கு காரணமே நாம அடுத்தவங்க குறை வெளிப்படுத்துறதுனாலதான். இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டி, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் பெரிய பெரிய பொது இடங்களில் இழிவுபடுவதற்கு காரணமே அடுத்தவர்கள் குறையை வெளிப்படுத்துறதுனால. மேலான பெருமக்களே, அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ரஆ அவ்ரத்தன், யார் ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய பெண்ணுடைய மானத்தை மறைத்து விட்டாரோ, ஃபஸதரஹா கான கமன் உஹியா மஊதத்தன், அவர் எப்படிப்பட்டவர்னா உயிரோடு புதைக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தையை காப்பாற்ற கூலி அவருக்கு கொடுக்கப்படும். ஒரு பெண்ணினுடைய குறையை, ஒரு பெண்ணினுடைய அவுரத்தை ஆண்கள் மறைத்தாக வேண்டும். அப்படி மறைப்பது, உயிரோடு புதைக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு என்ன கூலி கொடுக்கப்படுமோ அந்த காப்பாற்றியவருக்கு அந்த கூலி ஒரு பெண்ணினுடைய மானத்தை காப்பாற்றியதற்கு கொடுக்கப்படும். இங்க இந்த ஹதீஸ்ல தன்னுடைய எந்த செயலையும், தன்னுடைய எந்த அந்தரங்க விஷயத்தையும், தன்னுடைய எந்த அவுரத்தையும் நாம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நண்பர்கள்ட்ட சில பேர் என்ன செய்வாங்க, எப்பா எனக்கு அந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நண்பர்கிட்ட சகஜமா சொல்றது உண்டு. அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்வில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாம் தடைபட்டு போகும். யாருக்கு தெரியும் யாரு போய் என்ன செய்தார்கள் என்ன சொன்னார்கள் என்று. அதனால நம்மளுடைய எல்லா குறைகளையும் படைத்த ரப்பிடத்தை நம்ம முன்வைக்கணும். அல்லாஹ் சொல்றான், நீங்க தன்மையாகவும் ரொம்ப பணிவாகவும் என்கிட்ட என்ன செய்யுங்க, கையேந்தி கேளுங்க, உங்க கோரிக்கையை நான் கேட்கிறேன், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நல்லா குர்ஆன்ல பேசலாம். இப்ப நம்மளுடைய குறைகளை நாம் அல்லாஹ்ட்ட சொல்லக்கூடிய மூமின்களாக உருவாகணும். உடம்புல எந்த குறை இருந்தாலும், அந்தரங்கத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும், வாழ்வுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ்ட்ட முன்வைக்க நாம பழகிக்கணும். மனிதர்கள்ட்ட நாம நம்பி சொன்னோம்னா நாளைக்கு அல்லாஹ் சொல்வதை போன்று கைதா, அவர்கள் உங்களுக்கு சதி செய்யக்கூடும், உங்கள் வாழ்வை நீங்கள் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே
சூசகமாக எச்சரிக்கிறார். மேலான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், எந்த மனிதர் ஒரு முஸ்லிமான மௌத்தை குளிப்பாட்டுகிறார், குளிப்பாட்டுகின்ற பொழுது அந்த மௌத்துல அந்த மையத்துக்கிட்ட குறைகள் இருக்கும், உடம்புல எங்காவது ஒரு குறைகள் இருக்கும், அந்த குறைகளை எல்லாம் குளிப்பாட்டுகின்ற பொழுது அவர் கண்ணில் படும். அப்படி பட்ட அந்த குறைகளை அவர் மனதில் வைத்துக் கொள்ளணும். அதை குளிப்பாட்டியதற்கு பின்னால், அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஒரு பொது வெளியில நின்றுகிட்டு, நேற்று இன்னார் மைத்து நான் குளிப்பாட்டிட்டு இருக்கும் போது இந்த குறைகள் எல்லாம் அவர் உடம்பில தென்பட்டது என்று பொது வெளியில ஒருவர் சொல்வாரையானால் அல்லாஹ் அவரை வன்மையா கண்டிக்கிறான். இந்த பொறுப்பு யாருக்கு அதிகம்னா, பள்ளிவாசல்ல வேலை செய்யக்கூடிய முஅத்தின்கள் ரொம்ப பொறுப்பா இருக்கணும். சமயங்கள்ல ஷரியத்து தீன் தெரியாத சில முஅத்தின்மார்கள் என்ன செய்வாங்க, பொதுவெளியில பேச்சுவார்த்தையில சொல்லிடுவாங்க. அது சொல்லக்கூடாது. மவுத்தானதுக்கு பின்னால எந்த நிகழ்வு எது நடந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி மவுத்துட்ட எந்த குறையும் வெளியே சொல்லாம நல்ல விதமா குளிப்பாட்டி நல்ல விதமா கஃன் செய்து நறுமணம் பூசி அடக்கம் செஞ்சுட்டு வர்றாரு பாருங்க, அது முஅத்தினா இருக்கட்டும் கூடமாட யார் இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், ரசூல் சொல்லுகிறார்கள், அந்த மனிதனுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அன்றைக்கு பிறந்த பாலகனை போன்று அவர் மாறி விடுகிறார். இந்த ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் ரகசியமா ஒளிஞ்சிருக்கு. இந்த செயல யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு மையத்தை குளிப்பாட்டுற அந்த துணிச்சல் எல்லாருக்குமே வராது. அந்த துணிச்சல் யாருக்கு வருதோ அவங்க இந்த ஹதீஸை பின்பற்றி நடந்தே ஆக வேண்டும். குறைகளை வெளியே சொல்லக்கூடாது. அதே போல மனிதர்கிட்ட போய் பழகும் பொழுது தான் கண்ட குறையை வெளிப்பட்டா அவர் மிகப்பெரிய கேடுகட்ட மனிதன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வாறு இறை நம்பிக்கை உள்ள ஒரு அடியான் சமயங்களில் நோய்வாய்ப்படுகிறார். பொதுவாட்சி வேலை தொழிலுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடும், படுத்த படுக்கையில கிடப்பாங்க. அப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறை அடியானை ஒரு இறை நேசர் சந்திக்க போகிறார். எங்க பள்ளியாசல பக்கம் ஆழகான உங்களை 2-3 நாளா அவர் சொல்றார், நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். அந்த இறை அடியான் தன்னை சந்திக்க வந்த இன்னொரு இறை அடியான் இடத்திலே தன்னுடைய நோயை பற்றி சொல்லி அமைதியா இருந்துடணும். தன்னுடைய நோய் வந்ததுக்கு பின்னால், நான் இவ்வளவு சிரமப்படுறேன், என்ன அல்லாஹ் இவ்வளவு சோதிக்கிறான், என்னையே அல்லாஹ் இவ்வளவு கொடுமைப்படுத்துறான், நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கே திடீர்னு இந்த விபத்து, எனக்கே திடீர்னு இந்த சோதனை என்று தன்னை சந்திக்க வந்தவரிடத்திலே ஒரு இறை அடியார் இன்னொரு இடத்துல சொன்னால் அல்லாஹ் சொல்றான், அந்த மனிதனை நான் ஏறிட்டு கூட பாக்குறது இல்லை. தனக்கு எந்த நோயை அல்லாஹ் தந்தாலும் தன்னை சந்திக்க வரவர்கிட்ட ஒண்ணுமே சொல்லக்கூடாது, அமைதியா இருந்துடணும். அது சின்ன நோயா இருக்கட்டும் பெரிய நோயா இருக்கட்டும், நீங்க பொறுமை காத்து அல்லாஹ்வின் மீது எந்த ஒரு வார்த்தையை நீங்க வெளிப்படுத்தாம அல்லாஹ்வை கண்ணியமா நீங்க நடத்திட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை மலக்குகளுடைய சபையில கண்ணியப்படுத்துறான்னு பெருமானார் சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்தாங்க. பொதுவா ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தர்பார்ல நெருக்கத்தில் இருப்பாங்க, அரிசிக்கு கீழே. ஜிப்ரீல் வர்றாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஆருயிர் நண்பர் அபூபக்கர் அவருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புனான், அல்லாஹ் சந்தோஷமா இருக்கிறான், இந்த செய்தியை சொல்லிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அபூபக்கர்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னா, அல்லாஹ் மகிழ்ச்சியா இருக்கிறானா, நீங்க அப்படி என்ன காரியம் பண்ணீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, பாருங்க எந்த நன்மையா இருந்தாலும் முதல்ல ரசூலுக்கு தான் தெரியும், ஆனா ரசூலை தாண்டி அபூபக்கருக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு அபூபக்கர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் வாழ்விலே கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் என் பல்வலி, எனக்கு கடுமையான பல்லுவலி, அந்த பல்லுவலியை நான் யாருக்கிட்டையும் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன்னுடைய ஆருயிர் நண்பர் நான், என் கூடயே இருக்க, என்கிட்ட கூடமா நீ சொல்லக்கூடாது? பொதுவா ஒரு மன ஆறுதலுக்கு கேட்கறது, என்னப்பா நீ எதுவுமே சொல்லல, சொல்லியிருந்தா வந்து உனக்கு உதவி செஞ்சிருப்பேன், அந்த அர்த்தத்துல கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது அபூபக்கர் சொல்லுகிறார்கள், ஒரு இறை நேசரை தன்னுடைய நேசன் தந்த அந்த அன்பளிப்பை நான் இன்னொரு நேசன் போய் சொல்ல முடியுமா? என்ன படைச்ச ரப்பு என்ன நேசிக்கிறான், என்ன நேசிக்கிறதுனால தான் அந்த வழியை எனக்கு கொடுக்கலாம், அந்த வழியை நான் பொருந்திக்கணும். அதை போய் நீங்க இறை நேசரா இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய நேசரா இருக்கீங்க, அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? அது சொல்றது முறையா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருக்கு பாடம் நடத்தினார்கள். இப்ப இந்த வரலாற்றில இந்த படிப்பினை பெற வேண்டிய செய்தி என்னன்னா, நம் வாழ்வில் நடக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், சிரமங்கள், இது அத்தனையுமே நாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கும் எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது. அப்படி மனிதனிடம் மனிதன் வரம்பு மீறி சொல்லிவிட்டால் எல்லா கஷ்டத்திலும் உள்ளாக்கப்படுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பிற மனிதனிடத்துல எந்த செய்தியை சொன்னாலும் அதை நல்லதா எடுத்துக்கவே மாட்டாங்க.
ஒரு நாள் ஒரு வானவர் என்ன செய்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல வந்து அல்லாஹ் தூதர்கிட்ட சொல்லுகிறார்கள், இப்படி உங்களுடைய ஆர்வ நண்பருக்கு சலாம் சொன்னதாக. இந்த வரலாற்றை நாம் பெற வேண்டிய படிப்பினிய பாடமும் இதுதான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, தனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கும், அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆயிருக்கும், அது என்ன செய்வாங்க, பலர்கிட்ட எனக்கு ஆபரேஷன் நடந்துருச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. இதுல ஒரு பெரிய தப்பும் இல்லை. ஆனா கேட்கறவங்க என்ன நினைப்பாங்க, பொழைச்சிக்கிட்டாரு, நிறைய பேர் போனாங்க திரும்ப வரல, இவர் திரும்ப வந்துட்டார் அப்படின்னு மனசுல யதார்த்தம் தானே. அந்த யதார்த்தமாக நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு தான் ஐனுல் ஹக்கு, கண் திருஷ்டி. அது உங்களை கபர் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய எந்த துயரங்களையும் எந்த நல்ல அற்புதங்களையும் யார்ட்டையும் அதிகமா பகிர்ந்துக்காதீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மூமின்கள் முஸ்லிம்கள்ட்ட சொல்லுங்க நம்பிக்கையா, ஆனா குஃபார்கள்ட்ட சொல்லிடாதீங்க, உங்களை வந்து சதி செய்வாங்க. இன்னைக்கு இந்த முஸ்லிம் ஜமாத்து பிரிந்து கிடப்பதற்கு காரணமே நம்ம ரகசியங்களை நாம வெளிப்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு பல கூறுகளை நாம பிரிஞ்சு கிடக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு கலிமா தான், ஆனா அந்த கலிமாக்குள்ள எத்தனை கூட்டங்கள் இருக்கு, பல கூட்டங்கள். மேலான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைக்கு நம்மில் நிறைய மனிதர்கள் சந்திக்கக்கூடிய எல்லா அவலங்களுக்கு காரணமும் நாம் பிறரிடத்துல போய் சொல்வதுதான். மறுமை நாள்ல எந்த நிழலும் இல்லாத ஒரு நிழல் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே இருக்கும். 7 பேருக்கு அந்த நிழல் அல்லாஹ் நிழலை தருவான். அதுல ஒரு மனிதர் யாருன்னா, தன்னுடைய வலக்கரத்தால் செய்த அந்த தர்மம் இடது கரத்துக்கு கூட தெரியாம கொடுத்துட்டார். தான் செய்யற அந்த 10 ரூபாய் யாருக்குமே தெரியல, மறைவா கொடுத்துட்டார். அல்லாஹ் இந்த செயலை பார்த்து மறுமையில நிழலே இல்லாத ஒரு சூழலில் இந்த செயலை செய்வதற்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தர்றான். இப்ப தன்னுடைய வலது கரம் இடது கரம் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ், ரொம்ப கொஞ்சம் தூரம் தானே, அது கூட தெரியப்படுத்த வேணாம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் யார்ட்டையாவது தினம் சன் செய்தி மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா அது என்ன ஆயிரும், ஒரு நாளைக்கு பப்ளிசிட்டி ஆயிரு, நம்ம வாழ்க்கையே வீணா போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் வன்மையாக தடுத்தார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன குல்லதி நிஅமத்தின் மஹ்சூதுன், அல்லாஹ் மூமின்களுக்கு ஃபضل நிஅமத்தை செஞ்சிருக்கிறான். அந்த ஃபضل அந்த நிஅமத்தை என்ன செய்யுங்க, நீங்க மட்டும் அடைஞ்சிக்கங்க. அதை நீங்க பிறருக்கு அந்த நியமத்தை எடுத்து சொல்லும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க, வயசு 65 ஆயிடுச்சு, நல்லா ஓடுது வண்டி அப்படின்னுவாங்க. அதை கேட்கறவங்க என்ன செய்வாங்க, 65 தொட்டுட்டாரா, அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த 66 அவர் இருக்க மாட்டார், முடிஞ்சு போச்சு. இப்ப எந்த ஒரு நியமத்தை எந்த ஒரு பலத்தை எந்த ஒரு ஆரோக்கியத்தை நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. நாம் அதை மறைமுகமா அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய கத்துக்கணும். அப்படி வாழ பழகிட்டா அல்லாஹ் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மஹ்சூது, நீங்க வெளிப்படுத்திட்டீங்கன்னா அதை நினைச்சு பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய சிறப்பு உங்களுடைய ஃபضலியத்தை நீங்க வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க உங்க மேல பொறாமப்படுவாங்க. இன்னொரு பழமொழி அரபில இருக்கு, மன் கதம சிர்ரஹு பலக முராதஹு, யார் தன்னுடைய ரகசியங்களை பாதுகாக்க கத்துக்கிட்டாரோ அவர் வெற்றி அடைஞ்சிருவார். ஒரு வீடு கட்டுறோம் அல்லது ஒரு கடை உருவாக்க போறோம், ஒரு தொழில் உருவாக்க போறோம், இல்லை ஏதாவது நல்ல காரியம் பண்ண போறோம் அப்படின்னா அதை வந்து பப்ளிக் மஷூராக்க கூடாது, அதை மறைமுகமாவே வச்சிருக்கணும். நாம் மஷூராக்க என்ன ஆகும்னா அதுல கந்திஷ்டி உருவாகி கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த காரியம் எல்லாம் தோத்து போகும். எல்லா காரியத்திலும் நாம தோல்வியை சந்திச்சுட்டு தோல்வியுடைய விளிம்புல போய் நிக்கிறதுக்கு காரணமே நாம அதை மஷூர் ஆக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, இவன் ஒரு ஓட்டவாய், இவங்கிட்ட சொன்னா எதுவுமே நிக்காது. அந்த ஓட்டவாய் தான், அந்த ஓட்டவாயை அடைக்கணும். எதை கொண்டு அடைப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லுங்க, அந்த ஓட்டை அடைக்கப்பட்டுடும். அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிப் ஆயிடுச்சு. இப்ப அபூ ஹுரைரா வேகமா ஊருக்குள்ள போனாங்க, எங்க போறீங்க, இல்ல சொர்க்கம் நசீப் ஆயிடுச்சு வாஜிப் ஆயிடுச்சு, நீங்க அதை மக்கள்கிட்ட சொல்ல போற, சொல்லாதீங்க. நீங்க அப்படி போய் சொன்னீங்கன்னா யாருமே தொழக மாட்டாங்க, யாருமே நன்மை செய்ய மாட்டாங்க. களிமா சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துருப்பாங்க, நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். களிமா சொன்னா சொர்க்கம் வாஜிபு தான். எப்ப வாஜிபு, நீங்க தொழுதாதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். வெறும் களிமா சொல்லிட்டு உட்கார்ந்தா கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தடுத்தாங்க, சில விஷயங்களை மறைக்கணும், சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்படி மறைப்பதன் மூலம், அது சொல்லாமல் இருப்பதன் மூலம் அதுல உள்ள ஃபضலியத்து காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். நீங்க கவனிச்சு பாருங்க வரலாறுகளை. அல்லாஹ் தஆலா மெஹராஜுடைய பயணத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறான். அப்படி அழைக்கின்ற பொழுது ஜிப்ரீலுக்கு என்ன உத்தரவு போட்டா, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மதை அழைச்சிட்டு வாங்க தான் உத்தரவு போட்டான். அங்கிருந்து வந்தாங்க,
தன்னுடைய வீட்டில் இருக்கிற முகம்மதை அழைச்சிக்கிட்டு செஞ்சாங்க, மெஹராஜ் பயணத்தை தொடங்கினாங்க. நிறைய வரலாறு அது வர உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானமா கடந்து போகும்போது எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இது யாரு, இது என்ன, இதுக்கு என்ன தண்டனை, இது சொல்லுவா, இது நரகமா, எல்லாத்தையும் கேட்கிறாங்க. ஆனா ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட அல்லாஹ் ஏன் என்ன கூப்பிட்டான்னு கேட்கல. என்ன எங்க எடுத்துட்டு போறீங்க, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க ரசூலுல்லாஹ் கேட்கவும் இல்லை. சரி, ரசூலுல்லாஹ் கேட்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ் உங்களை இந்த விஷயத்துக்கு தான் கூப்பிடுறான்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கணும். அதுவும் சொல்லல. இங்க வந்தவரும் கூப்பிட வந்தவரும் போனவரும் ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல. போற போக்குல எல்லாவற்றையும் பார்த்தார்கள், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போனாங்க. தவிர மெயின் யாரு கூப்பிட்டா, எதுக்கு கூப்பிட்டா, கூப்பிட்டவும் சொல்லி அனுப்பல. அல்லாஹ் என்ன செய்யல, ஜிப்ரீல்கிட்ட இந்த காரணத்துக்கு தான் நீ முகமது அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி அல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட செய்து சொல்லல. இந்த படிப்பினை தரக்கூடிய பாடம் நம்மள நிறைய பேர் நம்மள மேலடை யாரா கூப்பிட்டு அவன் எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு நாம கேட்போம். அது போல எதையுமே ரசூலுல்லாஹ் அதை கேட்கல. வாழும் காலத்தில் நம்மளுடைய அந்தரங்கங்கள், நம்முடைய ரகசியங்கள், தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய சில இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த செய்திகள் எதையுமே மனிதர்கள்ட்ட நாம பழக துவங்கிட்டோம்னா, அதை நாம அவர்கிட்ட ஷேர் பண்ண துவங்கிட்டோம்னா காலப்போக்கில் நமக்கு அதுல மிகப்பெரிய நஷ்டம் உண்டாகும் என்பதை அல்லாஹ் இந்த வரலாற்றின் வழியாக சொல்லுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனாரை அழைத்து கொண்டு போறார்கள். திடீர்னு பயணத்தை நிப்பாட்டிட்டாங்க. மகன் கேட்கிறார், எதுக்கு பயணம் நிப்பாட்டினீங்க? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை இல்லை, நாம் தங்கி விட்டு காலையில போலாம். காலையில போய் பாக்குறாங்க, அந்த ஊரே கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு சொல்றதாங்க வயநாடு எப்படி இரவுல தூங்க போனவங்க பகல்ல ஊரே இல்லாம போயிடுச்சோ, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அந்த ஊரே இல்லை. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடுமையான சூறாவளி வந்து காற்றில் எல்லாம் பறந்து போய்விட்டது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுத்தார்கள். தடுத்ததனுடைய பரக்கத்து தான் இரண்டு பேரும் பாதுகாக்கப்பட்டார். பொதுவா வீட்டுல பெரியவங்க நம்மளை தடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் நின்றுணும், அதை தாண்டி போகக்கூடாது. பெரியவங்க, அனுபவத்தில் உள்ளவங்க, கல்விமான்கள், மார்க்க அறிஞர்கள், அனுபவசாலிகள், வாழ்க்கையில நல்ல எல்லாவற்றையும் முதிர்ச்சி பெற்றவங்க எது சொன்னாலும் கேட்க நாம இளைய சமுதாயம் பழகிக்கணும். நீ என்ன சொல்றது பெருசு, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி பெரியவர்களை உதாசனப்படுத்திட்டு நாம போனோம்னா பெரிய பெரிய ஆபத்துக்களையும் விபத்துக்களையும் நம்ம சந்திக்க நேரிடும். மேலான பெருமக்களே, அதே வரலாற்றின் வழியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜராவை அழைச்சிக்கிட்டு போறாங்க. போகும் பொழுது ஹாஜரா அம்மா என்ன கேட்டாங்க, எங்க போறீங்கன்னு தான் கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே சொல்லல. கடைசியா கேட்கும் போதுதான் சொல்றாங்க, அல்லாஹ் இப்படி எல்லாம் செய்ய சொன்னா. அப்போ ஒரு மனைவிட்ட கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யல. எடுத்த எடுப்புல போகும் பொழுது எங்க போறோம்னு சொல்லல, வா என் பின்னாடி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜரா அம்மா வந்துட்டாங்க. வரலாற்றுல நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நீங்க நுணுக்கமா பாருங்க. சில விஷயங்களை மறைச்சுதான் செஞ்சிருப்பாங்க. அது மிகப்பெரிய பிரதிபலனையும் மிகப்பெரிய ஒரு பலனை அது தந்திருக்கும். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒரு கர்ப்பத்துல ஒரு குழந்தையை ஊதினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி இது எப்படின்னா, அல்லாஹ் ஒண்ணுமே சொல்ல, அது அப்படிதான், எந்த டீட்டெயிலுமே சொல்லல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டாங்க, அல்லாஹ் அப்படின்ட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அதை நோண்டக்கூடாது. சுகப்பிரசவத்தினுடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் தப்பா பேசுறாங்க, சுகப்பிரசவம் ஆக போகுது, இந்த நேரத்துலயும் நான் சொல்லணும்னா என்ன, நீ 3 நாள் வாயை திறக்க கூடாதுன்னு அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி சுகப்பிரசவம் 3 நாள் வாயை திறக்கல. வலி அதிகமாகுது. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு மரத்தை குறிப்பிட்டு அந்த மரத்தை பிடிச்சி உழுக்குங்கன்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை பிடிச்சி உழுக்குறாங்க. உழுக்க என்ன ஆயிடுச்சு, தன்னை அறியாமலே சுகப்பிரசவம் உண்டாயிடுச்சு. குர்ஆன்ல வருது இல்ல, மறுமையினுடைய பயங்கரத்தை ஒரு கர்ப்பமுற்ற பெண்மணி, நிறைமாத கர்ப்பிணி பெண்மணி அந்த மறுமையினுடைய பயங்கரத்தை பார்த்தா தன்னை அறியாமலே குழந்தை அவள் பெற்று விடுவாள். குழந்தை பெற்றெடுவது எவ்வளவு பெரிய வலி. அந்த வலி கூட மறுமையுடைய பயங்கரத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு தெரியாது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். இப்படி வரலாற்றுல ஒவ்வொன்றா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாவற்றையுமே அல்லாஹ் தஆலா மறைத்து வாழ வேண்டும் என்ற அந்த பண்பை முஸ்லிம்களுக்கு சொல்லி தருகிறான். மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா டு மதீனா ஹிஜ்ரத்து வேற இடம் மாறி போகும் பொழுது அன்றைய இரவு பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட எதிரிகள் கையில வாளோடு நிற்கிறாங்க. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு தான் தினம் படுக்கிற அந்த படுக்கையில அலியை படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வைக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே நாம ஹயாத் பாக்கியம் இருந்தா என்ன செய்வான், கூப்பால சந்திப்போன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அலி ரலியல்லாஹு ஏன் இங்க படுக்க வைக்கிறீங்க, நான் ஏன் இங்க நைட்டு ஸ்டே பண்ணணும், ஏன் நீங்க எங்க போறீங்க, எதுவுமே கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் விளக்கமும் சொல்லல, சொன்னாங்க, செஞ்சாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என்னன்னா, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா எப்படி நடக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கொண்டு கூஃபால நாங்க சந்திச்சோம். இந்த வரலாறு சொல்லக்கூடிய பாடம்
சமயங்களில் நபியாகவும் சஹாபியாகவும் அல்லது அனுபவசாலியாகவும் அறிவாளியாகவும் மார்க்க அறிஞராகவும் பெற்றோர்களாகவும் வயதில் முதிர்ந்தவர்களாகவும் யார் எதை சொன்னாலும் அதை அப்படி கேட்டுக்கிட்டு போறது நமக்கு பலன் இருக்கு. அதே நேரத்துல மறைத்து பழக வேண்டும் என்ற உன்னதமான பண்பையும் அல்லாஹ் இந்த வரலாற்றின் வழியாக சொல்லுகிறான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வீட்டுல இருக்கும்போது யூதர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு விருந்து வச்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, புறப்பட்டாங்க. புறப்பட்டு போகும்போது சில சஹாபாக்களையும் கூட கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போறாங்க. விருந்து மண்டபத்துல தயாரா இருக்கு. அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுக்கு தனியா ஒரு மஜ்லிஸை உண்டாக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தனியா ஒரு சிறப்பான இடத்தை உண்டாக்கி ஒரு தனி ஒரு விரிப்பை விரிச்சு அந்த விரிப்பை ரசூலுல்லாஹ் உட்கார வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துக்கிறாங்க. சஹாபாக்கள் எதிர்பார்க்கறாங்க, விருந்துக்கு கூப்பிட்டாங்க, விருந்து போடாம என்ன தாமதப்படுத்துறாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, யூதர்களும் அமைதியா நிக்கிற. ரசூலுல்லாஹ் உடனே சொல்லலையே. கொஞ்ச நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு வேகமா வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு. அங்க இருந்த சஹாபாக்கள் பேர் எந்திரிச்சு, எதுக்கு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போறாங்க, விருந்துக்கு தானே நம்மளை கூப்பிட்டாங்க, அவங்க போனாங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் எந்திரிச்சு பின்னாடி வெளியே வந்துட்டாங்க. வேகமா வந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, என்ன காரணம், எதனால எந்திரிச்சு வந்தீங்க? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது ஜிப்ரீல் என்னை கூப்பிட்டார். என்னை கூப்பிட்டு எனக்கு மேல் இருக்கும் இடத்தை இஷாரா காமித்தார். நான் எட்டி பார்த்தேன். அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த தலத்தில் ஒரு கருங்கல் பாறை வைக்கப்பட்டிருந்தது. என்னை விருந்துக்கு கூப்பிட்ட சாக்கில் என்னை கொலை செய்வதற்காக யூதர்கள் திட்டம் தீட்டினார்கள். இது அல்லாஹ் எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்துட்டான். ஜிப்ரீல் இஷாரா செஞ்சுட்டான். நான் இது அந்த ஸ்பாட்ல அந்த பப்ளிக்ல நான் ஏன் என்ன கொல்ல கூப்பிட்டீங்க, சாப்பிடதானே கூப்பிட்டீங்க, கொல்லவா கூப்பிட்டீங்கன்னு நான் சத்தம் போட்டிருந்தா கதை கந்தலாயிருக்கும். நான் ரொம்ப சத்தம் போட்டிருந்தா சஹாபாக்கள் பொங்கி இருப்பாங்க. இப்போ எந்த செய்தியை எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்றதை உற்ற தோழர்கள் யாராலும் ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்த மறைச்சுக்கிட்டாங்க. மறைத்த நிலையில் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட எல்லா துன்பங்களையும் பெருமானார் சகிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த சகிப்பினுடைய பாதையை இந்த முஸ்லிம்களும் பின்தொடர வேண்டும். அதை நாம தொடராதனாலதான் நம்ம வாழ்வுல எந்த சுப காரியமும் நமக்கு நடக்கிறது கிடையாது, எந்த சுப செய்தி நம்மளால கேட்க முடியாது கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, நீ அப்படி மார்க் எடுப்பிய, நீ எப்படி ஃபைல் ஆன அப்படின்னு கேட்டா, இவன் போய் பக்கத்துல இருக்கிற நண்பர்கிட்ட சொல்ற, நான் இந்த டெக்னிக்ல படிக்கிறேன், நான் இப்படி எல்லாம் முஜாஹித் செய்யறேன், நான் இன்னென்ன வேலைகள்லாம் செய்யறேன், அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில் இவனை மடக்கிறதுக்கு என்னவோ இவனுடைய மைனஸை புரிஞ்சுக்கிட்டு இவனை மொத்தமா போட்டு குளிர சொல்லிட்டான். அவன் மேல வந்துட்டான். எதை சொல்ல வேண்டுமோ எதை சொல்லக்கூடாது அப்படி சொல்லி பழகி நாம் வாழ வேண்டும். வரலாற்றில் இன்னொரு நிகழ்வு, உஸ்மானியா பேரரசின் ஆட்சி காலத்தில் ஒருவர் என்ன செய்தார், காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜி செய்ய வந்தார். ஹஜ்ஜி செய்ய வரும்போது அந்த காலத்துல காபாவுக்கு வெளியில நிறைய பேர் நிற்பாங்க. இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்பாங்கல்ல, இந்த லக்கேஜ் தூக்க, இப்போ வெளியில நிக்கிறாங்க. யாராவது வந்தா ஹஜ்ஜுக்கு வழிகாட்டியா போலாம் அப்படின்னு. ஒருவர் என்ன செய்யறார், ஹஜ்ஜுக்கு வழிகாட்டியா ரொம்ப தாமதமா வந்துட்டார். சுத்தி முத்தி பாக்குறாரு, யாருமே காணும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மனிதர் தூரத்துல நிக்கிறார். அந்த தூரத்துல நிக்கிற அந்த மனிதரை இந்த லக்கேஜ் தூக்குற இந்த ஊழியர் பார்த்துட்டு ஆளையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு, இவர்கிட்ட என்ன இருக்க போகுது, இவருக்கு வழிகாட்டி நமக்கு என்ன கிடைக்க போகுது, சரி வேற வழி இல்ல, வந்து கூப்பிட்டாவே வழிகாட்டுவோம், 10 பைசா இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் கை காலத்து கூப்பிட்டார், எனக்கு ஹஜ்ஜுக்கு வழிகாட்டியா வருவீங்களா? நான் வழிகாட்டியா வரேன்னு சொல்லி எல்லா இடங்களிலும் அமல்கள்ல வழிகாட்டி முடிச்சதுக்கு பின்னால எந்த இடத்துலயும் அவர் பேசல. அந்த ஹஜ்ஜுக்கு வந்து எந்த இடத்துலயும் பேசல. ஹஜ்ஜு முடிஞ்சு போகும் பொழுது கையில ஒரு காகிதத்தை கொடுத்தார். அந்த காகிதத்தை இங்க திறந்து படிக்க கூடாது, இந்த காபாவுடைய ஆளுநருக்கு முன்னாடி போய் என்ன செய்யணும், இங்க நடந்ததெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி என்னென்ன நினைச்ச மனசுல அதையும் சொல்லி இந்த காகிதத்தை அவருக்கு முன்னாடி திறந்து படிக்கணும். அங்க போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். காகிதத்தை திறந்து படிக்கிறார். அந்த காகிதத்திலே அப்துல் ஹமீது சஹான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி காலத்தில் வந்து மிகப்பெரிய கலிஃபா அவர், இன்னைக்கு தேதிக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்றாங்க, ஜனாதிபதி, அவருடைய முத்திரையை பார்த்துட்டு அவர் பேரதிர்ச்சியாளர் ஆளுநர், அவர் அந்த லெட்டரை பார்த்தோன்னு எந்திரிச்சு நின்றுட்டார், இருக்கும்போது எந்திரிச்சிட்டார், அந்த அளவுக்கு மரியாதை. அப்ப அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருந்தது, இவருக்கு சொந்தமா ஒரு வீடு தரவும், இவருக்கு அரசாங்கத்தில் தினந்தோறும் எல்லா தேவைகளுக்கும் பொருளாதாரம் கொடுத்து உதவும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதப்பட்டிருந்தது. போய் கேட்கிறாரு அந்த ஊழியரு, இவ்வளவு பெரிய கலிஃபாவா இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய பிரபலியமா இருக்கிறீங்க, ஏன் ஹஜ்ஜுக்கு வரும்போது நீங்க இவ்வளவு சாதாரணமா இவ்வளவு எளிமையா இருந்தீங்க? அவர் சொல்லி காமிக்கிறார், அந்த மன்னர், அந்த கலிஃபா, நான் மிகப்பெரிய சக்கரவர்த்தி, நான் போனால் எனக்கு பின்னால் படை வரும், ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் அப்படி போய் நிற்க விரும்பவில்லை. என் பிரபலியத்தையும் என்னுடைய மஷூரையும்
நான் அடைந்த உச்சத்தையும் ஒரு ஹஜ்ஜுக்கு போகும்போது, ஒரு உம்ராவுக்கு போகும்போது, அல்லது ஒரு தொழிலுக்கு போகும்போது, அல்ல எந்த நல்ல அமல் செய்யும் பொழுது என்னுடைய பேக்ரவுண்ட் எதையும் நான் காட்ட விரும்பல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறோமா இல்லையா? சாதாரண ஒரு குர்பானி கொடுக்கும் போது என்ன பேக்ரவுண்ட் பின்னாடி எல்லாம் போட்டுருவாங்க, MA MH PH எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நான் குர்பானி கொடுக்குறேன். ஆனா அன்னைக்கு வாழ்ந்த அந்த மன்னர் தன்னுடைய மஷூரை, தன்னுடைய பிரபலியத்தை வெளியே காட்ட கொஞ்சம் கூட விருப்பப்படல. ஏன்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண ஒரு அடியானாக நிற்க ஆசைப்படுகிறேன். வாழும் காலத்தில் தான் எவ்வளவு பெரிய பிரபலியமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாம சதாசிதாவை வாழ்ந்துட்டோம்னா நம்மளுடைய நேரத்து மவுத்து வரைக்கும் நிலைச்சு நிற்கும். அப்படி வாழ பழகினவங்க தான் அல்லாஹ் அவங்களை கூப்பிட்டு சொல்றான், நீங்க தான் புத்திசாலியான முஸ்லிம்கள், மூமின்கள். நீங்க உங்களுடைய எல்லா ரகசியங்களையும், உடல் சார்ந்த ரகசியங்கள், வாழ்க்கை சார்ந்த ரகசியங்கள், உங்கள் பொருளாதாரம் சார்ந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் மனிதர்கிட்ட நீங்க பழக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் சொல்வதை கேட்கிறார்கள் அல்லவா, அவர்கள் உங்களுக்கு சதி செய்யக்கூடும். அதனால நம்முடைய எந்த அந்தரங்கத்தையும், எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாய் வழியா யாருகிட்டையுமே சொல்லாம படைச்ச ரப்புட்டு நாம் எல்லாத்தையும் முன் வச்சோம்னா அதுல குறை இருந்தா அவன் சரி செய்வான், அதுல நிறைவு இருந்தா அதை நீடிக்க பறக்க செய்வான். அப்படி அல்லாஹ்ட்ட சொல்லக்கூடிய சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ வாழ்வில் மௌத்து வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் உண்டாக்கி தருவானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.